Good morning, students. I am your maths teacher. Now, 7th standard mathematicsல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 4.2 சம்ஸ் பார்க்க போறோம். அதில் புக்கில் தான் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ நான் அதை எப்படி பண்ணுறேனோ அதே போல் நீங்களும் எழுதி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு ரீகால் பார்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தோம். அடுத்தது கான்கரன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்னு பார்த்தோம். எக்ஸ்டீரியர் angles of a triangles ஓட ரெண்டு பாயிண்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் இட்ஸ் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அது எல்லாமே புக்கில் இருக்குது. நம்ம புக் பேஜ் போட்டே நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். பேஜ் நம்பர் 71ல இதோட ரிசல்ட் இருக்குது. அடுத்தது த சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் 360. அதாவது அந்த வெளிப்பக்கம் இருக்கிற அந்த மூணு பக்கத்தில் அந்த ட்ரையாங்கிள் இருக்க மூணு பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணோம்னா 360க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். செகண்ட் பார்ட்டு கான்குரன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். அது என்னது? ஐடென்டிக்கல் இன் ஷேப் அண்ட் சைஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து கான்குரன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். நம்ம பேஜ் நம்பர் 75ல இதுக்கானது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஷேப்ஸ், கான்குரன்சி ஆஃப் ஷேப்ஸ் அதெல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு அது ஒரு ரீகால் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸில் 4.2 பண்ணலாம். ஓகேவா? அப்படியே அப்படியே வாயால் இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம். இதுதான். இன்னும் வரல. அடுத்தது கான்குரன்சி ஆஃப் அ லைன் செக்மெண்ட். பாருங்க, இங்க ஒரு ரெண்டு லைன் செக்மெண்ட் இருக்கு, ஏபி அண்ட் சிடி ஒன்று இருக்கு. இந்த ஏபிங்கிற லைன் செக்மெண்ட் எப்படி எல்லாம் ஏபி மேலே போட்டால் இது ஒரு லைன் செக்மெண்ட். அடுத்து சிடி லைன் செக்மெண்ட். இது கான்குருவெண்ட் சேமா இருக்கு அப்படிங்கிறது இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? இந்த போல மென்ஷன் பண்ற ரெண்டு ஈக்குவல் கோடு போட்டு அதுக்கு மேலே இப்படியே இது போல பெண்ட் பண்ணி ஒரு இது போட்டால் இதுக்கு பேர் கான்குருவன்சி அப்படின்ற இந்த ரெண்டு லைனும் கான்குரன்சியா இருக்கு அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் ஆங்கிள்ஸ் பார்க்குறோம். ஆங்கிள் பார்க்கும் பொழுது இதை எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளில் சிஏபி, இங்கே நடுவில் என்ன வெட்டெக்ஸ் இருக்கோ அதுதான் நடுவில் இருக்கிறது ஆங்கிள் இல்லையா? அப்போ எப்படி எழுதணும்? ஆங்கிள் சிஏபி, இந்த ஆங்கிள் நடுவில் வர மாதிரி எழுதணும். இஸ் கான்குருவன்ட் டு, இதுதான் கான்குரன்சி சிம்பிள். ஆங்கிள் ஜிஇஎஃப்னு எழுதுகிறோம் இல்லைங்களா? ஜிஇஎஃப். ஸோ இதுதான் கான்குரன்சி. இங்கே எழுதியிருப்பாங்க, இதோ இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். பிஏசி இஸ் கான்குரன்ட் டு எஃப்இஜி. ஸோ எப்படி வேணாலும் எழுதலாம், ஆனால் ஈங்கிறது நடுவில் வரணும், ஏங்கிறது இங்கே நடுவில் வரணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அடுத்த பிளெயின் ஃபிகர்ஸ். இதெல்லாமே என்னது? சேம் சிமிலராக இருக்கு. இந்த இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர் ஈக்குவலாக இருக்கு, இந்த பேரலோகிராம்க்கு இந்த பேரலோகிராம். பாருங்க, இந்த ஷேப்க்கு இந்த ஷேப். இது வந்து என்னன்னு சொல்றாங்க? பிளெயின் ஃபிகர்ல கான்குரன்சின்னு சொல்றாங்க. அடுத்து இப்போ ட்ரையாங்கிள் பார்க்குறோம். இப்போ ட்ரையாங்கிள் பார்த்தோம்னா இங்கே ஏபிசி ட்ரையாங்கிள். இது எப்படி சொல்றோம்? ஏபிசி இதெல்லாமே லாஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டேன். இஸ் கான்குரன்ட் டு ட்ரையாங்கிள் XYZ. இப்படி தான் எழுதணும். இது கான்குரன்சிங்கிறதுக்கான சிம்பிள். பாருங்க, இந்த ஏபிக்கு இந்த XY வந்து காமனாக இருக்கும், இந்த சைடு வந்து இது ரெண்டும் காமனாக இருக்கும். அடுத்த கிரீன் பிசிக்கு XY சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது ஏசிக்கு இது வந்து ஏசிக்கு ZX வந்து சிமிலராக இருக்கும். அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் XYZன்னு எழுதணும். ஸோ இது எல்லாமே ஆங்கிள்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது சைடு பற்றி, வெட்டெக்ஸை பற்றி எல்லாமே மேட்சிங்ன்றத சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கனாலே புரியும். நெக்ஸ்ட் இது கண்டிஷன். ஸோ 4 கிரிட்டீரியன் படித்தோம். ஃபர்ஸ்ட் சைடு 3 சைடும் ரெண்டு ட்ரையாங்கிளில் 3 சைடும் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? எஸ். 3 பக்கங்களும் சமமாக இருந்தால் எஸ் கிரைட்டீரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கிரைட்டீரியன் பார்க்கலாம். செகண்ட் கிரைட்டீரியன் என்னது? சைடு ஆங்கிள் சைடு. அதாவது ரெண்டு ட்ரையாங்கிளில் ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும். இந்த ஆங்கிளுக்கு இந்த சைடுக்கு இந்த சைடு, இந்த சைடுக்கு இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும். ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் சைடு ஆங்கிள் சைடுன்னு சொல்லுவாங்க கிரிட்டீரியன். அடுத்தது தேர்ட் வந்து என்னன்னு படித்தோம்? ஆங்கிள் சைடு ஆங்கிள் ஏஎஸ்ஏ ஷார்ட்டாக எழுதும்போது ஏஎஸ்ஏ கிரைட்டீரியன் சொல்லுவோம்.
நெக்ஸ்ட்டு ஃபோர்த் என்ன படிக்கிறோம் ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்த்தோம். ஸோ ஃபோர்த் என்னன்னு பார்த்தோம் ஆர்ஹெச்எஸ். ஸோ ஆர்ஹெச்எஸ்னா ஹைபாட்டன்யூஸ் இல்லைங்களா, ஆர்ஹெச்எஸ்னா ரைட் ஆங்கிள் ஹைபாட்டன்யூஸ் சைடு கிரிட்டீரியன். அதாவது இப்படி இருக்கும் பாருங்க, இந்த 90 டிகிரிக்கு 90 டிகிரி காட்டிடுது. இந்த ஹைபாட்டன்யூஸ் இதுதான் லாங்கஸ்ட் சைடு இல்லைங்களா, ஹைபாட்டன்யூஸ்க்கு இந்த ஹைபாட்டன்யூஸ் சைடு காட்டிடுது. அப்புறம் இன்னொரு சைடு காமிக்கிறதுனால நம்ம இதை என்னன்னு சொல்கிறோம், ரைட் ஆங்கிள் ஹைபாட்டன்யூஸ் சைடு கிரிட்டீரியன் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் சம்ஸு 4.1 பார்க்க போகிறோம். ஸோ நான் இதில் ட்ரை திஸ்லாம் உங்களே போட சொல்லியிருக்காங்க. இந்த சம்மலிங்கில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்களே பண்ணுங்க. பாருங்கள், இந்த ட்ரை திஸில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்க்ருவன்ட் ட்ரூ. இது இப்படி போட்டால் அதுக்கு பேர் என்னது, கான்க்ருவன்ட் ட்ரூ ட்ரையாங்கிள் XYZ. இது ரெண்டும் கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸாக இருந்தால் லிஸ்ட் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள்கான கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்ன, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதே தான் அடுத்ததுலேயும் கேட்குறாங்க. ஸோ நம்ம எக்ஸசைஸ்லேயும் இதே போல் சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 4.2 கம்ப்ளீட் பண்ணலாம்.